ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா சொன்ன விஷயங்கள் அத்தனையும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சோழனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு ராகவ் கிட்டே சொல்லிட்டு வந்தாங்க. அடுத்த நிமிஷமே சேரன் ராகவை சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு அவரோடைய வேலை விஷயமா. ஸோ அப்படி சந்திக்கும் போது சேரன் அவரே அறியாமல், அது மட்டும் இல்லாமல் ராகவ் வேணும்னே நோண்டி கேள்வி கேட்டிருக்காங்க சேரன் கிட்ட. அதனால் எல்லா விஷயங்களையுமே சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறமா இதை கேட்டு அவருடைய மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். ஏன் அப்படின்னா நடந்த கல்யாணம் அவங்க ஏற்றுக்கவே இல்லை, 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நிலா எதுக்கு சோழனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லணும்? அதான் இப்போ நமக்கு எல்லாமே விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல. எனக்கு இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நிலா அவங்ககிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவரோட மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சேரன் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. ஸோ இங்கே ராகவ் நேராக இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நிலா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. லஞ்ச் பிரேக்கில் யாருமே இருக்கிறது கிடையாது, எல்லாருமே வெளியில் சாப்பிட போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிலா கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்துடுறாங்க. ஸோ ஈவினிங் கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. நிலா மட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு ஒரு 5 minutes ஆகும், நான் வரேன் திவ்யா நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வெளியே போய் இல்லைனா வெயிட் பண்ணுறேன் நீ வா அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதை அவசரமாக முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது ராகவ் கடைசியாக நிலா இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு இப்போவே நிலா கிட்ட எல்லா விஷயங்களையும் பேசிடலாம் அப்படின்னு நிலா கிட்ட போய் நிற்கிறாங்க. நிலாவுக்கு ராகவை பார்த்த உடனே ஒரே கட்டுப்பாக இருக்குது. இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் இங்கே இவ்வளோ வெக்கமே இல்லாமல் நின்றுட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அப்புறம் நிலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. என்ன ராகவ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நிலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டவும் நிலாவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. அப்படியே டக்குன்னு அதிர்ச்சியில் எந்திரிச்சு நின்றுறாங்க. என்ன ராகவ் சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு நான் தெளிவாக தானே காலையிலே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படி இருந்தோம் நீங்கள் திரும்பவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிற்கிறீங்க. எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னொருத்தோட ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நிலா கேட்கவும், ப்ளீஸ் நிலா போது ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லவும் நிலா பயந்துடுறாங்க. என்ன ராகவ் அதிட்டு பேசினா பயந்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், உங்களுக்கு நடந்த கல்யாண விஷயத்தை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் நடந்த கல்யாணத்தை தான் நிஜ கல்யாணமாகவே ஏற்றுக்கல, அது ஒரு ட்ராமா கல்யாணம் தானே. அந்த ட்ராமா கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளோ சீனு? அது மட்டும் இல்லாமல் அவன் தான் உங்கள் கூட சேர்ந்து வாழலாம் நான் பண்ணுறான். நீங்கள் தான் இப்போ டிவோர்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அவனை உங்களுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கிற தகுதி அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லவும், இல்லை ராகவ் நீங்கள் ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இளைநிலா இப்போ தான் நான் சேரனை பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வரேன், அவர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. என்னமோ நீ இல்லைன்னு சொல்கிறதுனால நான் தெரிஞ்சுட்டு வந்த எல்லாமே பொய்யன்னு ஆயிடுமா என்ன? எல்லாமே உண்மை தானா அப்படின்னு ராகவ் நிலாவை பார்த்து கேட்கவும் நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை ராகவ் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு நிலா கிளம்பவும், நிலா ப்ளீஸ் நீங்கள் நினச்ச மாதிரி சோழன்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ராகவ் கேட்கவும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா ராகவ்? அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கான காரணம் என்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. நான் தான் சோழன்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சதுனால இதே வாய்ப்பாக பயன்படுத்திட்டு என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நான் ஏன் சோழன் என்னோட ஹஸ்பண்டுன்னு நான் சொன்னேன், அன்னைக்கு கசின்னு சொல்லி வச்சுருந்தேன், இன்றைக்கி நீங்கள் சோழன்கிட்ட என்னுடைய ஆளு நிலா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன மீனிங்ன்றதை புரிஞ்சுக்கணும்ல. எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டா அப்படியே உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? நீங்கள் விரும்பினா போதுமா? எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உங்கள் மேலே இல்லை ராகவ். நீங்கள் ஒரு பாஸ், நான் ஸ்டாஃப், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. தேவையில்லாமல் என்கிட்ட இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு நீலா கோவத்தில் ராகவ் கிட்ட அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா ராகவ் யோசிக்கிறாரு, போ
நீ என்னதான் கோவப்பட்டு போனாலும் திரும்பவும் இங்கே தானே வரணும். நான் எப்படியாச்சு உன்னை அடிஞ்சே தீருவேன். அவன்லாம் ஒரு ஆளா? நீயும் அவனும் டிவோர்ஸ் பண்ணணும்னு தான் நினச்சிட்ருக்கீங்க. டிவோர்ஸ் மட்டும் கோர்ட்டில் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா எதுக்கு அப்படின்ற மாதிரி ராகவ் அவருடைய மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிலா கீழே இறங்கி வேக வேகமாக போகிறாங்க. திவ்யா இருந்துக்கிட்டு என்னாச்சு நிலா, கிளம்பலாமா அப்படின்னவும், இல்லை நீ முதல்ல கிளம்பு, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும், நான் இந்த சைடு இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், சரி நிலா இது ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. ராகவும் ஆஃபீஸ் எல்லாம் மூடிட்டு அப்போ தான் வந்து கொஞ்சம் டென்ஷனாக காரில் வந்து ஏறவும் திவ்யா ராகவை பார்க்குறாங்க. என்னாச்சு, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, ஒரு வேளை ராகவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா, நிலா அதுக்கு நோன்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கு தான் இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நிலா ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது, எதுக்கு சேரண்ண இப்படியெல்லாம் பண்ணணும், சே அவரை நான் எவ்வளோ நல்லவர்னு நினச்சேன், அவர் போய் இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவத்தோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா சேரன் மேலே நிலாவுக்கு எந்த அளவுக்கு கோவம் வருது அப்படின்னா, நம்மளோட பர்சனல் விஷயத்தில் தலையிட அவர் யார், சோழனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மொத்த கதையும் சொல்லியிருக்காரு, அவருக்கு என்ன உரிமை இருக்குது இதெல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிலா இங்கே யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சைடு வானதி பாண்டிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன பாண்டி, இன்னைக்கு சீக்கிரமாக கடையை மூடிட்டு கிளம்பிட்டியா, நான் கடையாண்ட தான் இருக்கேன், ஆளை காணோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வானதி, நேற்று வேற பெங்களூர் போயிருந்தது, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, தூக்கமே இல்லை, இன்றைக்கும் எதுவும் பெருசாக வேலை இல்லை கடையில், அதான் கிளம்பி வந்துட்டான் அப்படின்னவும், ஏன் நீ எதுக்கு இந்நேரத்தில் வந்த அப்படின்னு, சும்மா அப்படியே கடைக்கு வந்தேன் பாண்டி, உன்னை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பாரு லேட் ஆகிடுச்சு, நீ வீட்டுக்கு போ, நம்ம எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சரி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் வானதி பாண்டி சொன்ன மாதிரி கேட்குறது கிடையாது. ஸோ பாண்டியை பார்த்து பேசணும் அப்படின்னு அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனோட வீட்டுக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வானதி வராங்க. இங்கே வந்துட்டு பல்லவனும் சோழனும் பாண்டியை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னென்ன வானதியா தனியாக போய் பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சும்மா இருங்களேடா அப்படின்னு, பெங்களூர் வரைக்கும் ஊரெலாம் சுற்றுறீங்க, கேட்டால் கதை அளக்குறீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும், டே அதெல்லாம் எதுவும் இல்லைடா, வானதி தான் பிடிவாதமாக வந்துச்சுடா, தேவையில்லாமல் என் மேலே பழிய போடாதீங்கடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சேரன் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காரு. டே சோழா சாப்பாடெல்லாம் ரெடிடா, நிலா வந்தால் எல்லோரும் சேர்த்து வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லவும், ஏன் இன்னைக்கு உன் தங்கச்சி இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா நிலா காலையில் போகும்போது சொல்லிட்டு தான் போச்சு, இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு, அதனால தான் எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டேன், நிலா வந்த உடனே நம்ம எல்லாரும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிட்டு இருக்கும்போது வானதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வானதியை பார்த்த உடனே பாண்டிக்கு ஒரே ஷாக்கு. சேரன் உள்ளவாப்பா வானதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஏய் நீ எப்படிடி இப்போ தானே ஃபோனில் பேசுன அப்படின்னு. ஆமாம், நீ எங்கே இருக்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணேன், நீ வீட்டில் இருக்கிறதும் நேராக வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்குன்னு சொல்லாமலேவா, என்கிட்ட ஃபோனில் சொல்லவே இல்லை அப்படின்னு. சும்மா பாண்டி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் அப்படின்னு. சரிப்பா உட்காரு, நான் டீ கொண்டு வரவா அப்படின்னு. இல்லை சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு, டீ எல்லாம் வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா சாப்பிட ரெடியாக இருக்குது, போடுற சாப்பிட்றியா அப்படின்னு. இல்லை வேணாம் அப்படின்னு. சரிப்பா இரு, உனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சேரன் கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க வானதிக்கு. அவங்களுமே அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னடி இது திடீர்னு இப்படி வீட்டுக்கெல்லாம் சொல்லாமல் வர, உன் வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிட போதுடி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கவும், தெரியட்டும் பாண்டி, நான் உன் வீட்டுக்கு வர்றது போகிறது உன்கிட்ட பேசுறது பழகிறது எல்லாருக்குமே தெரியட்டும், அப்போ தானே என் அம்மா நாளைக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பாண்டி வானதி தெளிவாக தாண்டா இருக்கா, எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வானதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசிகிட்டு இருக்காங்க. நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஃபோனை பார்த்துட்ருக்காரு. பல்லவனும் உட்காந்து ஃபோன் சேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் தான் நிலா கரெக்டாக வீட்டுக்கு வராங்க. நடேசன் வெளியில் இருக்கார். ஸோ உள்ளே வந்த உடனே, என்ன இது முகமே எனக்கு இஞ்சி துணை குரங்க மாதிரி இருக்குது, எப்பயும் நம்மளை தான் களைச்சிட்டு போவா, இன்னைக்கு முகத்தை கூட திரும்பி பார்க்காம போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நிலாவை பார்த்து யோசிச்சுட்ருக்காரு. நிலா நேராக வெளில வந்த உடனே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்தாப்பா வானதியா அப்படின்னு கொடுத்துட்டு, நிலா வந்துட்டியாப்பா வாப்பா அப்படின்னு சேரன் நிலாவை பார்த்து கூப்பிடுவோம்.
அறிவு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு நிலா டைரக்டாக கேட்டுடுறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியுறது கிடையாது. பயங்கர ஷாக்கு. எல்லாருமே என்னாச்சுப்பா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது, இல்லை நான் உண்மையிலே தான் கேட்குறேன், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்னு இருக்கா அப்படின்னு கேட்கவும், அப்போது சோழன், பாண்டி, பல்லவன், ஏன் நிலா கூட, அதாவது சாரி வானதி கூட ஷாக்காகி எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் அண்ணி இப்படி அப்படின்னு பெருமையாக பேசுவான், இன்னமும் என்னை விட மோசமாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வானதி நினச்சிட்டு இருக்காங்க. ஏங்க என்னாச்சுங்க, எதுக்கு இப்போ அண்ணனை பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அண்ணன்கிட்ட ஏங்க கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு சோழன் கேட்கவும், நீங்கள் பேசாமல் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க சோழன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ணே என்னென்ன பண்ண, நிலா இந்த அளவுக்கு கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டி சோழா நான் என்னடா பண்ணேன், நிலா என்னப்பா எதுவாக இருந்தாலும் விஷயத்த நேரடியாக சொல்லுப்பா அப்படின்னு கேட்கவும், இல்லைண்ணே நீங்கள் போன வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்கல் அடிக்கிறீங்க, என்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிட நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு இது எல்லாத்தையும் ராகவ் கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும் ஒரே ஷாக் ஆகிடுது சேரனுக்கு. நிலா அதாவது சோழனுக்குமே ஒன்றும் புரியலை, என்னது ராகவ் கிட்ட அண்ணன் என்ன சொல்லுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ணன் அந்த ராகவ் கிட்ட நீ என்னென்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே கடுப்பாகி கேட்குறாங்க. ராகவனாவே சோழனுக்கு கடுப்பாயிடும், அதனால தான் அப்படி சேரன்கிட்ட கேட்குறாரு. இல்லையப்பா புரியல எனக்கு அப்படின்னும், அண்ணா நீங்கள் எதுக்காக ராகவை மீட் பண்ணி பேச போனீங்க, வேலை விஷயமா தானே போனீங்க, அதை மட்டும் பார்த்துட்டு உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வராமல் அது மட்டும் இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த எல்லாத்தையுமே நீங்கள் ராகவ் கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்ன உடனே ஸோ எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்போ பாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வானதி நீ வீட்டுக்கு கிளம்பு, எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை பாண்டி இரு அண்ணி ஏதோ கோவமாக பேசுகிறாங்க என்னாச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும், வானதி நீ சொல்கிறத கேளு, இங்கே சூழ்நிலை சரியில்லை, நீ முதல்ல வீட்டுக்கு போ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியை அனுப்பி வைக்கிறாங்க. பாண்டி வானத்தையுமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ சேரனுடைய கண்ணில் தண்ணி அப்படியே கண்ணீர் வந்துடுது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியாமல் இன்னுமே அவர் குழம்பி போய் நிலா அப்படி சட்டுன்னு பேசின உடனே பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இவ்வளோ நாளாக தங்கச்சி அண்ணன்னு மாறி மாறி பாசமலரை பொழிஞ்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நிலா அப்படி கேட்ட உடனே சேரனால தாங்கிக்கவே முடியல. இதுக்கு தான் எல்லார் மேலேயும் ஓவரா அன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. இப்படி பார்த்தீங்களா, சட்டுன்னு நம்ம அன்பு வச்சு ஓடுறவங்க இப்படி நம்மளை கேட்கும்போது நம்மளே அறியாமல் நம்ம கண்ணில் கண்ணீர் வருது. இவங்களாம் நம்ம தங்கச்சியாக அப்படி பேசுனது அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்க, வானதி போகும்போது என்ன நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா, என்னாச்சு இவங்களோட பர்சனல் விஷயம்னா என்னாச்சு, சோழனுக்கு அவங்களுக்கும் நடந்த கல்யாணம்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் எதுக்கு இவங்க இந்த விஷயம் அவங்களுடைய ஆஃபீஸ் பாஸுக்கு தெரிஞ்சப்போ இவ்வளோ கோவப்படுறாங்க, ஒன்றும் புரியலையே. இந்த பாண்டி வேற நம்மளை துரத்தி விட்டுட்டான், இல்லைனா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு வானதி அவங்க பாட்டுக்கு நினச்சிட்டு போகவும், அப்போ தான் நிலா என்னாச்சுன்னு சொல்லுப்பா அப்படின்னவும், ஏங்க நீங்களே சொல்லுங்க அண்ணன் என்ன சொல்லுச்சு அப்படின்னு. அதான் சொல்கிறேன் இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயம் அத்தனையும் அண்ணன் ராகவ் கிட்ட சொல்லியிருக்காரு. இவர் எதுக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், இது நம்மளோட பர்சனல் விஷயம் தானே. நானே அவர்கிட்ட இந்த விஷயத்த எதையுமே சொல்லாமல், ஏன் மற்றவங்க யார்கிட்டையும் இந்த விஷயத்த பற்றி நான் சொல்லாமல் இருக்கேன், இவர் எதுக்கு தேவையில்லாமல் இது எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும். ஆஃபீஸில் என்னை எல்லாரும் எப்படி நினைப்பாங்க, ஆல்ரெடி உங்களை கூப்பிட்டு அந்த ராகவ் வேற நிலா என்னுடைய ஆளுன்னு சொல்லியிருக்கான், இப்போது எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனோட வாயை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ராகவ் கிட்ட நான் சொன்னேன் காலையில் ஆஃபீஸ்க்கு போன உடனே. ஆனால் இவர் அதுக்கப்புறமா மதியமாக ராகவ் ஏதோ விஷயமா பேச போகிறேன்னு வெளியில் கிளம்புனாரு. ஆனால் அண்ணன் தான் பார்க்க போகிறாரு, எனக்கு தெரியாது. அவரை போய் பார்த்து இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுருக்காரு. அந்த ராகவும் எல்லாத்தையும் அண்ணனுடைய வாயை பிடுங்கி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருக்கா. ஆனால் அண்ணன் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுருக்காரு. இதனால் இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நிலா ரொம்ப அதிர்ச்சியாகி கேட்கவும், அண்ணே ஏண்ணே எதுக்குண்ணா அவங்ககிட்ட போய் எனக்கும் நிலாவுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிட்டு இருக்கா, அவன் ஆல்ரெடி ஏற்கனவே நிலா மேலே ஒரு கண்ணா சுற்றிட்டு இருக்கான், இப்போ நீ இப்படி சொன்னத விஷயத்த நினச்சி நிலா கிட்ட ஏதோ அவன் தப்பாக நடந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், என்னங்க சோழன் எதோ சொல்கிறான் அண்ணன் சொல்லிச்சின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கும்போது, ஆமாம் பாண்டி சோழன் சொல்கிற மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும், ஏங்க அவன் என்ன பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான் அப்படின்னு. சோழன் அவரை அடிக்கவும் அவரை
திட்டவும் நமக்கு என்ன உரிமை இருக்குது? நான் அவர்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கேன். இவர் பண்ண விஷயத்தினால இனி நான் அந்த ஆஃபீஸில் போய் எனக்கு வேலை செய்யக்கூட ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்த ஆஃபீஸ்க்கு போகவே எனக்கு பிடிக்கல. நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு கம்பெனியை தேடி கண்டுபிடிச்சி அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். ஆனால் இவர் பண்ண விஷயத்தினால எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே, ஏங்க அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுங்க, அவன் என்ன பண்ணா சொல்லுங்கள் அப்படின்னு சோழன் கேட்கும்போது, இங்கே பாருங்கள், நான் அவன் லவ் பண்ணுறான்னு சொன்னதுனால நீங்கள் எனக்கு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் சேரனை எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறமா, அதான் நீ சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறல்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நிலா, அந்த சோழனை தூக்கி எறிஞ்சிரு. ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு டிரைவர், உன்னோட அழகுக்கும் அவனோட அழகுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட வந்து வாய் கூசாமல் பேசுகிறான் சோழன். எனக்கு ஒரு மாதிரி அருவெறுப்பாக இருந்துச்சு தெரியுமா? அதான் ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை தூக்கி போட்டுட்டு இப்போது ரெண்டாவது தரமா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அவன் கூட கல்யாணம் ஆயிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, அது மட்டும் இல்லை நிலா, வேற என்ன வேணாலும் நடந்திருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ சீப்பாக பேசுகிறான் தெரியுமா அப்படின்னு உடனே சோழனுக்கு பயங்கர கோபம். அப்படியே அங்கே இருக்கிற கதுவை ஓங்கி பல்லார்னு குத்திடுறாரு. இதை பார்த்து சேரன், நிலா, பாண்டி, பல்லவன் கூட அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நடேசன் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ நடந்த விஷயத்த தானே சொல்லியிருக்கான், அதுக்கே இந்த பிள்ளை இவ்வளோ கோவப்படுது. ஓ, அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்லி வச்சுருந்துச்சு. இப்போது சேரன் எல்லா உண்மையும் சொன்னதுனால திரும்பவும் அவன் இவ்வளோ தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டானா? ஸோ நடந்த கல்யாணத்தை ஏன் சொன்னீங்க? தற்காப்புக்காக நான் வந்து சோழனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு நடேசன் யோசிக்கிறாரு. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் சோழா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலடா அப்படின்னு. ஏன்னா உனக்கு கொஞ்சமாச்சு நிலா கேட்ட மாதிரி அறிவின்னு ஏதாச்சும் இருக்கா? எதுக்கு நான் நீ விஷயத்த எல்லாத்தையும் அவங்ககிட்ட போய் சொன்னேன்? நிலாவே வெளியில் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தான் அந்த ராகவ் கிட்டே என்ன அன்னைக்கு கசின்னு சொல்லி வச்சுருந்தா. அந்த ராகவ் அதனால தான் நிலாவை லவ் பண்ணேன்னு என்னையே கூப்பிட்டு சொன்னால் எனக்கே அவ்வளோ கோவம் இருந்தோம். நான் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாமல் நான் அமைதியாக இருந்தேன். நிலா கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் ராகவ் சொன்ன விஷயத்த நிலா கிட்ட கூட நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு நான் அந்த விஷயத்தை பற்றி நீ வந்து ராகவ் கிட்ட சொல்லியிருக்கணும்? உண்மையிலேயே நிலா சொன்ன மாதிரி அது நிலாவுடைய பர்சனல், எதை சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்றது. அவங்களுக்கு தான் என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னா அவங்க டிவோர்ஸ் வாங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்கல்ல. இப்போது நீங்கள் விஷயத்த சொன்னதுனால அவங்களோட லைஃபே ஃபாயில் ஆகிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு புரியுதா இல்லையா? நான் உனக்கு எதுக்குன்னு நீ சொன்ன, அவங்க என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நடந்த கல்யாணத்தை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. வெளி உலகத்துக்கு நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்ற விஷயம் எதுக்கு நான் தெரியணும்? நான் ஆம்பளைண்ணே, எனக்கு பொண்ணு கொடுக்க பல பேர் இருக்காங்க. நிலா இல்லைன்னா அடுத்து யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இருந்துருவேன். ஆனால் நிலா அப்படியா? அவங்க ஒரு பொண்ணுன்னா அவங்களுக்கு இன்னொரு மேரேஜ் நடக்கணும் அப்படின்றது பெரிய விஷயந்தான். இந்த விஷயம் சில பேருக்கு தெரியாமல் இருந்தாலே நிலா அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும் போது எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியோ சொல்லாமலேயோ கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது அவங்களோட விருப்பம். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி நிலாவோடைய ஆஃபீஸில் ராகவ் கிட்ட சொன்னதுனால இந்த விஷயம் இப்போ அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கா எல்லாருக்குமே தெரிய வரும். இதனால நிலாவுக்கு தானே நான் செய்யும், அதுக்காக தானே நிலா இவ்வளோ யோசிக்கிறாங்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கானே, எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டுட்ருக்கவும், அப்போ தான் இங்கே சேரன் சொல்கிறாரு, இல்லடா சோழா, அப்படி சொன்னால் இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படிடா தெரியும்? அந்த ராகவ் வந்து நிலா கிட்ட இப்படி சொல்லியிருக்கான் அப்படின்றது எனக்கு எப்படிடா தெரியும்? எல்லாத்தையும் கேட்டான், நானும் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்டா அப்படின்னு. அண்ணே போதும் நிறுத்துங்கண்ணே, சோழன் இப்போ டிவோர்ஸ் வேண்டான்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ தான் அவர் டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறாரு. ஸோ நானும் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி குழப்பி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்படுவோம். சேரன் வந்து என்ன பேசுறதுனே தெரியல, நிலாவுக்கும் சரி சோழனுக்கும் சரி என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி சோழன் சொன்னதுக்கப்புறமா நிலா வந்து சோழனை தான் முறைச்சி பார்க்குறாங்க. நான் அவங்கக்கிட்ட அப்படியே சொன்னேன்னா, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட சுயநலவாதி கிடையாது சோழன், என்னுடைய பர்சனல் விஷயம், நடந்த விஷயம் எதுக்கு எல்லாருக்கும் தெரியணும், தெரியறதுனால என்னுடைய மானம் தானே போகும், மற்றவங்களுக்கு யார் என்ன நடக்கும் சோழன் சொல்லுங்க, நீங்களே இந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சு நான் அப்படி சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு நிலா வந்து சோழனை பார்த்து சொல்லுவோம். இல்லைங்க, உங்களுக்கு அசிங்கமாக இருக்குமேன்னு தான் அண்ணன் இப்படி பண்ணதுனால நான் அப்படியே கேட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லவும், போதும் நிறுத்துங்க சோழன், அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஓ ஒருவேளை நீங்கள் கல்யாணம் அடைச்சி அப்படின்னு அந்த ராகவ வாயை அடைச்சிக்கிட்டு பொறுமையாக இருக்கலாம், அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு வேறு ஆஃபீஸ் தேடி நல்லா பெரிய ஆஃபீஸ்க்கு போயிட்டு நல்லபடியாக லைஃப் அமைச்சிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. இவர் சொன்னதுனால இந்த ராகவ் இப்போ உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அந்த ஆஃபீஸ்லேருந்து இப்போ உங்கள் வேலையை விடுற மாதிரி இருக்குது. ஓ அதுக்காக நீங்கள் இப்போ அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா? புரியுதுங்க அண்ணன், பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்களுமே தப்பாகவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. வேண்டாம் சோழன், ஏன் எல்லாரும் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்கள் எல்லார் பேச்சையும் நம்பி நீங்கள் இங்கே இருக்க சொன்னீங்கன்ற ஒரு வார்த்தைக்காக நான் இங்கே இருந்த பாரு, அதுதான் என்னுடைய முதல் தப்பு. என் பாட்டுக்கு நான் வேலை கிடைச்சதும் நான் போயிட்டே இருந்திருக்கணும். உங்கள் எல்லாருக்காகவும் யோசிச்சு பாவம் பார்த்து இங்கே இருந்தேன் பார்த்தியா, அதுதான் என்னுடைய மிகப்பெரிய தப்பே அப்படின்னு நீலா வேகமாக போய் ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் என்ன பேசுதுன்னே தெரியல. போச்சுண்ணே, அவ்வளோதான் போச்சு. எப்படியாச்சும் நான் நிலா கிட்ட பேசி அந்த ராகு லவ் பண்ணுற விஷயத்த வச்சு நிலாவை என் பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். நீ அந்த ராகு கிட்ட விஷயத்த சொல்லி எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுட்டேன். என் வாழ்க்கையே நாசமாக போச்சு. இப்போ அவ்வளோதான், நிலா கோச்சிக்கிட்டு போயிட்டா. இப்போ வீட்டுக்கு அவள் வீட்டை விட்டு வெளியில் போக முடிவெடுத்தாலே எடுப்பா அப்படின்ற மாதிரி சோழன்னு சொல்லிட்டு இருக்கவும், பாண்டிக்குமே என்ன சொல்லுதுன்னு தெரியல. டே விடுடா சோழா, அண்ணன் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் சொல்லிச்சு. அண்ணன் ஏன்னு நீயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு பாண்டி சொல்லுவோம். சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.